நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்டோரிஸ் படிச்சிருப்போம் இல்லையா? நிறைய பயோகிராஃபிஸ் படிச்சிருப்போம், ஆட்டோபயோகிராஃபிஸ் படிச்சிருப்போம், இன்னும் நிறைய ஜென்ரல் ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் படிச்சிருப்போம். இப்போ ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்லேயே நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிறைய சாப்டர் வைஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. 1 to 10 சாப்டர்ஸ் இல்லை 20 சாப்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் எப்படி ஆரம்பிப்பாங்க? ஒரு இன்ட்ரோ மாதிரி ஆரம்பிப்பாங்க. இன்ட்ரடக்ஷன் ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க லைஃப்பில் அந்த இன்சிடென்ட்ஸ் ஒன்றா அவங்க லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே வருவாங்க. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் ஒரு கதை, ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போயிட்டு இருக்கு இல்லையா? நம்ம இனிஷியலாக நம்ம பிறந்தோம் 0 to 10 years. 10 yearsல 1 to 10 yearsன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஒரு கிட் ஏஜ் இல்லை ஒரு சைல்ட்ஹுட். சின்ன சின்ன பிள்ளைங்க இப்போ நம்ம வளர்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா 11 to 20 டீன்ஸு, அப்புறம் அவங்க யங் ஏஜுக்குள்ளே போகிறாங்க. தென் 21 to 30, அப்புறம் அப்படியே கல்யாணம் அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு அத்தியாயமாக நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படியே பிரிஞ்சு வரதை நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மெசேஜோட தலைப்பு என்னென்னா, when God writes a new chapter. God, நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் எழுதணும்னு விரும்புகிறாரு. when he starts writing it, என்னெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கும், அவர் அப்படி எழுதுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மெசேஜோட தீம் என்னென்னா, God specializes in giving new beginnings to ordinary women who trust him. God, நம்மளோட ஆண்டவர் ஒரு மாஸ்டர் ஸ்பெஷலிஸ்ட். நம்ம உலகத்தில் நிறைய டாக்டர்ஸ் பார்க்குறோம் இல்லையா? ஹீஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் ஆர்த்தோ அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் நியூரோ சர்ஜன், பயங்கர ஸ்பெஷலிஸ்ட் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய ஆண்டவர் வந்து எதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாரா? நம்மளை மாதிரி ஆர்டினரி விமனுக்கு யாரெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் புதிய அத்தியாயங்கள், ஹி ரைட்ஸ் நியூ பிகினிங்ஸ் in the lives of ordinary women who trust him அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய தலைப்பின் கீழே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இனிஷியலாக நம்ம என்னெல்லாம் இன்விசிபிள் பேர்டன் கேரி பண்ணுறோம் ஆஸ் விமன். இன்விசிபிள்னால் நம்ம கண்ணுக்கே புலப்படாத இருக்கலாம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் பாஸ்ட்டில் நம்ம என்னென்னலாம் நம்ம கேரி பண்ணிகிட்டே இருக்கோம். சில பேர் இன்னும் நம்ம அதை கேரி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தோன்னா, ரிக்ரெட்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட். ரிக்ரெட்ஸ் அப்படின்ற வார்த்தைன்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் போகுது, அந்த காரியங்களை குறித்து ஒரு விதமான ஒரு கலக்கம். எப்படின்னு சொல்கிறதுனா, நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருப்போம். அந்த சப்ஜெக்ட் நமக்கு வேண்டாம் படிக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு இல்லையா? சரி, ஏதோ ஒரு விஷயம், ஒரு படிப்போ இல்லை லைஃப்பில் என்னவோ நடந்த விஷயங்களோ, பழைய விஷயங்கள், பாஸ்ட். இப்போ நம்ம 30s இருக்கோன்னா, ஐம் டாக்கிங் அபவுட் 20s. அந்த டைமில் நம்ம கடந்து வந்த பாதையில் நம்ம சந்தித்த விஷயங்கள், படிப்பாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃபேமிலி லைஃப்பாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம கடந்து வந்த பாதையில் நிறைய ரிக்ரெட்ஸை நம்ம இன்னும் மனசில் சுமந்துகிட்டே இருக்கோம். ஐயோ, இது அப்படி நடந்திருக்கலாமோ, இல்லை நான் இப்படி நடந்திருக்கலாமோ, இப்படி நான் படிச்சிருக்கலாமோ, நான் அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கலாமோ, இல்லை அந்த கோர்ஸ் படிச்சிருக்கலாமோ, இல்லை நான் வேறு காலேஜ் போயிருக்கலாமோ, இல்லை நான் வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கலாமோ, இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி, என் லைஃப் மட்டும் இப்படி ஏன் இருந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன் பேரண்ட்ஸ் இப்படி இருந்தாங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, நான் மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் கடந்து வரேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ரிக்ரெட்ஸ் அப்படியே நம்ம இன்னும் சுமந்துட்டே நம்ம வர ஒரு கேட்டகரி பீப்புளாக நம்ம இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, செகண்ட் திங், ப்ரோக்கன் ட்ரீம்ஸ். நிறைய கனவுகளோடு நம்ம வருவோம் இல்லையா? சின்ன வயசுலேருந்து நிறைய கனவு வரும். நிறைய நம்ம அதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், நான் பெரிய ஹைட்ஸுக்கு போகணும், நல்ல ஜாப் நான் லேண்ட் பண்ணணும், இல்லை நான் ஃபாரின் போகணும், அப்படி இப்படி நிறைய ட்ரீம்ஸை நம்ம வச்சுருந்துருப்போம். ஆனால் அதெல்லாம் வந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு இன்விசிபிள் பேர்டன், ப்ரோக்கன் ட்ரீம்ஸுன்ற இன்விசிபிள் பேர்டனை நம்ம கேரி பண்ணிட்டு வர கேட்டகரியாக இருக்கலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா தேர்ட் திங் என்னென்னா ஃபேமிலி டிஸப்பாயின்மெண்ட்ஸ். நம்ம வந்து நம்ம பிறந்த ஒரு வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை நம்ம இப்போ என்ட்ராக இருக்கிற ஃபேமிலி லைஃப் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். அதில் நம்ம பார்த்த ஏமாற்றங்கள், நம்ம நிறைய கனவுகளோட as I said earlier நிறைய கனவுகளோடு உள்ள என்ட்ராயிருப்போம். அதில் நிறைய டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம். லைக் ஒரு ஹஸ்பண்டையோ இல்லை இன்லாஸ், இல்லை நம்ம சுற்றி இருக்க சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருக்கலாம், இல்லை நம்ம ஒர்க் பண்ணுறதுல ஏதோ ஒரு இதாக இருக்கலாம். நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து அது குறித்து ஒரு கவலை பாரத்தோடு நம்ம அதை யோசித்து தூக்கிட்டே தெரிகிற மக்களாக கூட நம்ம இருக்கலாம். அடுத்து ஃபெயிலியர்ஸ் அண்ட் கில்ட். நம்ம ஏதாவது ஒரு அட்டம் பண்ணியிருப்போம், அது ஃபெயிலியராக முடிஞ்சிருக்கும். இல்லை நம்ம வாழ்க்கையில் தவறான டிசிஷன்ஸ் நம்ம எடுத்துகிட்டு அதில் நம்ம ஃபெயிலியராக இருந்திருப்போம். அதனால் வருகிற ஒரு கில்ட் ஃபீலிங், ஐயோ நம்ம ஏன் இப்படி பண்ணினோம், அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாமே, ஏன் அப்படி நம்ம செய்யாமல் இருந்திருந்தால் ஒரு வேளை நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் வந்திருக்காதோ, இல்லை ஏன் இந்த மாதிரி ஒரு லைஃப்குள்ளே நான் என்ட்ரா ஆனேன், நான் தப்பு பண்ணிட்டேனே, அந்த மாதிரி ஒரு என் வாழ்க்கை இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு கில்ட்டும் நம்மளை போட்டு அமுத்திக்கிட்டே நம்ம அதை தூக்கிட்டு திரிகிற மக்களாக இருக்கலாம். கடைசியில் வியர்னஸ் ஃப்ரம் சர்விங் அதர்ஸ். மற்றவங்களுக்கு சேவை செஞ்சு நமக்கு இருக்கிற பாரம் பயங்கரமான ஒரு விதமான ஒரு பீயிங் பேர்ன் அவுட் சிச்சுவேஷன், அப்படியே கம்ப்ளீட்லி ட்ரைட் அவுட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பாரத்தை நம்ம சுமந்து கொண்டு இருக்கலாம். இந்த மாதிரி விமனை கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி நிறைய இன்விசிபிள் பேர்டன்ஸை நம்ம சுமந்துட்டு திரிகிற மக்களாக நம்ம இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட இன்விசிபிள் பேர்டன்ஸை கேரி பண்ணிட்டு இருந்த பீப்புளை ஆண்டவர் எப்படி மாற்றினார், அவங்களோட வாழ்க்கையில் எப்படி புதிய அத்தியாயங்கள், புதிய சாப்டர்ஸை எழுதினாருன்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், இப்போ இந்த பிக்சரில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஏசப்பா வந்து சமாரிட்டன் உமன் அவர்கிட்ட போய் பேசுகிற அந்த காரியத்தை தான் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து என்ன அப்படின்னா, ஏசப்பா கரெக்டாக அந்த டைமில், ஏன்னா அந்த சமாரிட்டன் உமன் அந்த டைமில் தான் அந்த இடத்துல வந்து தண்ணி எடுக்க வருவான்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ அதனால் அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஜான் 4:8-9 அந்த வசனம் நம்ம பார்க்குறோம். யோவான் 4:8-9 வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஸ்டோரி ஆஃப் தி சமாரிட்டன் உமன், இந்த ஹோல் சாப்டர் மேக்ஸிமம் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அதில் அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். அப்படி கேட்குறாரு ஏசப்பா, போய் கேட்குறாரு. யூதர்கள் சமாரியருடனே சம்பதம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தான் என்று எப்படி கேட்கலாம் என்றாள். அவளுக்கு தெரியல யார்கிட்ட பேசுகிறோம், யாரோ ஒரு வழிபோக்கன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவள் வந்து நின்றுறா. இப்போ இந்த கேரக்டரை பார்த்தோன்னா, சமாரிட்டன் உமன்ற கேரக்டரை பார்த்தோன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறாரா, God sees potential where others sees only problems. அவட்ட மக்கள் என்ன பார்த்தாங்க, she was a broken woman. அவளுக்கு ஏற்கனவே 4 கல்யாணம் ஆயிருந்தது, 5வது புருஷனோட கல்யாணம் 5வது ஆளோடு இருந்தால் அவர் மோசமான ஒரு ஸ்திரீன்னு சொல்லி நமக்கு அதில் பார்க்குறோம். ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். she had a sinful past, நிறைய ஆம்பளைங்களோடு இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் என்ன பண்ணாங்க, டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கப்போ சுற்றி இருக்க மக்கள் யாராவது அவங்கக்கிட்ட பேசுவாங்களா, மாட்டாங்க. அதனால் எல்லாராலையும் ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, சொசைட்டியே வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த லேடி வந்து அந்த இடத்துல இருந்தாள். ஆனால் ஆண்டவர் அவட்ட என்ன பார்த்தார் அப்படின்னா, she was a soul worth saving. அவள் ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவை நான் காப்பாற்றணும், அவளுக்காகவும் தான் இந்த உலகத்துக்கு நான் வந்தேங்கிறத காமிக்கிறதுக்கு அவள் ஒரு சோல், ப்ரெஷியஸ் சோல் இந்த சைட் ஆஃப் காடாக இருந்தாள். செகண்ட் திங், she was a future witness. இப்போ நீங்கள் John 4:29 and 30 வாசிங்கன்னா அவன் என்ன செய்கிறா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள்.
அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ போய் சொல்கிறா போயிட்டு, அதாவது ஃபுல்லாக தயவுசெய்து ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவளுக்கும் ஜீசஸ்க்கும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இப்போ கடைசியில் என்ன சொல்கிறா, அவள் தான் வந்து மேசியாங்கிறத அசியூம் பண்ணிட்டா. போனோடனே என்ன சொல்கிறா, நான் போய் ஊரில் இருக்க ஜனங்கள்கிட்ட போய் சொல்கிறேன், அவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் ஷி பிகேம் எ மிஷனரி டு த ஹோல் வில்லேஜ். அங்கே போய் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் அந்த மனுஷன் சொல்கிறார். அவர் நம்ம முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, ஆனால் எல்லாமே அவருக்கு தெரியுது, நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறா. அவனால் அந்த ஹோல் என்டையர் வில்லேஜும் ஆண்டவர்கிட்ட கேட்டு அறிகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சா. ஸோ அவளுடைய பாஸ்ட்டு எவ்வளோ மோசமாக இருந்தால் கூட, ஆனால் ஆண்டவர் அவர்கிட்ட இருக்க அந்த பொட்டென்ஷியலை பார்த்தாரு, அவகிட்ட இருந்த அந்த தாகத்தை பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, அவளுக்கிட்ட பேசுகிறாரு, நான் உனக்கு அவளுக்கு அந்த ரட்சிப்பின் பாதையை காமிக்கிறார். ரட்சிப்பின் பாதையை காமிச்சதுக்கப்புறம் அவள் போய் எல்லா வில்லேஜஸையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களும் ஆண்டவர் அறிகிற ஒரு வாய்ப்பாக வந்து இந்த காரியம் அமைஞ்சதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளோட பாஸ்ட் மோசமாக இருந்தது, ஆனால் ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சாப்டர் எழுதினப்போ நிச்சயமாக அவள் அதுக்கப்புறம் அந்த பழைய வாழ்க்கையை அவளால் வாழ்ந்திருக்க வாய்ப்பே கிடையாது. நமக்கு தெரியாத டீட்டெயிலாக நமக்கு அதில் போடலை, இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களை செய்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது செகண்ட் கேரக்டர் பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெஃபினட்டாக அண்ணாலும் ஏலி தாத்தாவும் பார்க்குறாரு. அண்ணாள் வந்து என்ன செஞ்சா, போய் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுறா. அண்ணாள் என்ன ஃபேஸ் பண்ணா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். அப்போது ஆண்டவர் வந்து அவளுக்குரிய நீடு என்னென்னா, அவள் பிள்ளை இல்லாமல் இருந்தாள், அது நிறைய வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தாள். அவனுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப லவ்விங் பர்சன், அவளை அவ்வளோ நேசிச்சான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் வந்து அவளுக்கு அந்த ஒரு பாரம், தனக்கு பிள்ளை இல்லைங்கிற ஒரு விஷயம் எப்பயுமே மனசை போட்டு அழுத்திட்டே இருந்தது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அதனால் அவ்வளோ ஒரு பாரமாக அவளுக்கு இருந்தது அந்த விஷயம். சுற்றி உள்ள மக்களோட பேச்சுக்கள், அந்த அவளுடைய சக்களத்தை அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினான்னு சொல்லி பார்க்குறோம், அவ்வளோ வந்து துக்கப்படுத்தினான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவளோட ஹஸ்பண்ட் வந்து அவளை ரொம்ப லவ்விங்காக தான் வச்சிட்டு இருந்தார். அவளுக்கு ஸ்பெஷலாக கவனிக்கிறது, எக்ஸ்ட்ரா போர்ஷன் கொடுக்குறது எல்லாமே செஞ்சாருன்னு சொல்லி அந்த நமக்கு எல்லாமே தெரியும். அதை ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 1 சாப்டரை வாசிச்சு பாருங்கள். அவளுக்கு அமுத்தின அந்த பாரம் அவளை என்ன செஞ்சிச்சா, her sorrow drove her to pray. அவளை அப்படியே இழுத்துட்டு போச்சான். அவ்வளோ துக்கம் மனசில். அவள் ஜெபிக்கும்படியாக என்ன செஞ்சிச்சான், அந்த சாரோ, அந்த துக்கம் அவளை அப்படியே புஷ் பண்ணச்சான். இட் ட்ரோவ் ஹர் டு ப்ரே. அவ்வளோ 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்தில், அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ மனங்கசந்து அழறா. அவளுடைய பாரம், அவளுடைய துக்கம் அவளை அழுத்தினது. இட் ட்ரோவ் ஹர் டு ப்ரே. மனங்கசந்து அழுதாலாம். அப்போ எவ்வளோ தூரம் அவளுடைய வருத்தம் அவ்வளோ இருந்ததுனால அவ்வளோ பயங்கரமான ஒரு மனங்கசந்து, பிட்டர் டியர்ஸ், அவ்வளோ மனங்கசந்து அழுதாளுன்னு சொல்லி நம்ம இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது அவளுடைய ஜெபம் என்ன செஞ்சிச்சான், her prayers produced சாமியலை உருவாக்கி கொடுக்கறதுக்கு அவளுடைய ஜெபம் தான் காரணமாக இருந்துச்சான்.
அந்த சாமுவேல் என்ன செஞ்சாராம்? he became a very great prophet who changed Israel. அவரை மாதிரி ப்ராஃபிட்டே இல்லைன்ற அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டை ஆண்டவர் அந்த சாமுவேல் மூலம் உருவாக்கி கொடுத்தாரு. ஸோ காட் டர்ன்ஸ் டியர்ஸ் இன்டு டெஸ்டிமனிஸ். அவளுடைய கண்ணீர், அவள் மனக்கசந்து அழுத அந்த காரியங்கள் அது எல்லாமே என்னவா மாறிச்சான்? ஒரு பெரிய டெஸ்டிமனியாக மாறிச்சான். அவ்வளோ பெரிய விட்னஸாக அவளை இன்ன வரைக்கும் நம்ம அந்த வேதத்தை அதை வாசித்து நம்ம அதில் பலன் அடைகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமாக அவள் அழுது ஜெபித்திருப்பாங்கிறத நம்ம அறிய முடியுது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, காட் நெவர் வேஸ்ட்ஸ் டியர்ஸ். எப்போல்லாம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபிக்கிறோமோ, நம்மளுடைய பாரம் நம்மளை அழுத்துறப்போ நம்ம போய் ஜெபிக்கிறோமோ, ஜெபங்கள் ஆண்டவர் நம்மளுடைய கண்ணீர் எல்லாம் என்ன செஞ்சுருக்காரா? அவருடைய துருத்தியில் வச்சுருக்கிறாராம். ஸோ அதனால் அந்த ஜெபங்கள் ஒரு நாளும் நிச்சயமாக வீண் போகாது. அடுத்த ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் என்னென்னா லிடியா. நம்ம பார்க்குறோம் ஆக்ட்ஸ் 16th சாப்டரில் 14 and 15th வேர்ஸில் வாசித்தோன்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14-15. அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் மீட்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தள்ளினார் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சாங்களா? அந்த லிடியான்றவங்க அவ்வளோ ரிச். அவங்கள பற்றி பார்க்குறப்போ அந்த காலத்துலேயே அவங்க ஒரு பிஸ்னஸ் உமன். பர்பிள் நம்ம பட்டுலாம் சொல்கிறோம்ல, அது அவங்க என்ன செஞ்சாங்களாம்? ரத்தாம்பரம் பயங்கர காஸ்ட்லி சில்க் மாதிரி. நம்ம இப்போ அது எக்ஸாக்டானு சொல்ல தெரியல, அந்த காலத்தில் அது பயங்கர காஸ்ட்லி. அவ்வளோ பணக்கார ஒரு ஸ்திரீ, பிஸ்னஸ் உமன். அவங்க என்ன செஞ்சாங்களாம்? அவங்க இருதயத்தை திறந்து கொடுத்தாங்களாம். அவங்க இருதயத்தை திறந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் 15ஆம் வசனத்தில் பார்க்குறப்போ, அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அதனால் என்ன செஞ்சாலாம்? வீட்டுக்கு போகிறப்போ அங்கே போய் நிறைய ஆட்களை இன்வைட் பண்ணி அந்த இடத்துல பவுல் திருப்பி பிரசங்கிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்தாலாம். அவளுடைய அந்த கீழ்ப்படிதல் என்ன செஞ்சான்? ஒபீடியன்ஸ் ஹெல்ப் எஸ்டாப்ளிஷ் த சர்ச் இன் பிலிப்பி. அந்த இடத்துல தியத்திரா பட்டணத்தில் சர்ச் அவள் மூலமாக எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு அவள் ஒரு காரணமாக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ காட் கேன் யூஸ் ஒன் உமன் டு இன்ஃப்ளூயன்ஸ் மெனி. ஸோ நான் இந்த மாதிரி ஒருத்தருடைய ஒரு ஸ்திரீயோடைய கீழ்ப்படிதல்னால ஆண்டவர் அநேக பேருக்கு அதன் மூலம் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி நம்ம இந்த கேரக்டரில் நம்மளால் பார்க்க முடியுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பைபிளில் இருக்குது. நான் ஒன்லி 3 கேரக்டர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இப்போது யோர் கரண்ட் சாப்டர் மேபி இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற இந்த பர்டிகுலர் அத்தியாயம், பர்டிகுலர் சாப்டர் ஆஃப் யோர் லைஃப் நிறைய விஷயங்கள் நான் இதில் நோட் டவுன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் காரியங்கள் கூட இருக்கலாம். ஒரு டிஃபிகல்ட் மேரேஜாக இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு போராட்டம் நிறைஞ்ச ஒரு திருமண உறவாக இருக்கலாம். ஒரு நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நம்ம போன இடம் பயங்கரமான கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மற்றவங்களோட பேச்சுகளுக்கு நம்ம ஆளாகலாம். நம்ம சுற்றியுள்ள நெய்பர்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ நம்மளை மோசமாக நடத்தலாம், இல்லை கேவலமாக பேசலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம கடந்து வரலாம். அப்படி இல்லைன்னா ஹெல்த் ஸ்ட்ரகிள்ஸ், உடம்பு ரீதியாக நிறைய கஷ்டங்கள் நம்ம சந்திக்கிற மக்களாக நம்ம இருக்கலாம். ஏதாவது சிக்னஸ் இருக்கலாம், இல்லைன்னா பாடி பெயின், ஏதோ ஒன்று சம்திங், ஏதோ ஹெல்த் ஸ்ட்ரகிளை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மக்களாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சில்ட்ரன் ஹூ கன்சர்ன்ஸ் அஸ், நம்ம வளர்க்குற பிள்ளைங்க
சரியாக படிக்கலையே, அவங்க எப்படி இருப்பாங்க, சேஃபாக போயிட்டு வந்துடுவாங்களோ, அந்த மாதிரி நிறைய நிறைய கன்சர்ன் வந்து நமக்கு இருக்கலாம். அவங்களுடைய ரட்சிப்புக்கான ஒரு கன்சர்ன் நமக்கு இருக்கலாம். அவங்க எதிர்காலத்தை கொடுத்த ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கலாம். அப்புறம் எடுத்திங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ரெஷர். நம்ம வந்து மாதம் மாதம் நம்ம வாங்குகிற சம்பளம், அந்த சம்பளத்தை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம செய்யணும். ஒரு பக்கம் இஎம்ஐ கட்டணும், இல்லைன்னா ரெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுட்டு, ட்ராவலு, நிறைய எக்ஸ்பென்சஸ் ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதில் சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறப்போ இப்போ நம்ம கடந்து வர பாதை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். அடுத்து லோன்லினஸ், ஒரு தனிமையான ஒரு உணர்வாக இருக்கலாம். நம்மளை சுற்றி எத்தனை பேர் 1000 பேர் இருந்தாலும் நம்ம வந்து தனிமையாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சாப்டர் நம்ம இப்போ கடந்து வரலாம். அப்படி இல்லைன்னா டிஸப்பாயின்மெண்ட்ஸ், ஏமாற்றங்கள், எதனாலும் ஏமாற்றம், எதை எடுத்தாலும் தொட்டாலும் ஏமாற்றமாக, நமக்கு சுத்த காரியங்கள் வந்து நஷ்டமாக முடியலாம், இல்லை ஏமாற்றமாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை கடந்து இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பர்டிகுலர் பீரியடு. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடந்து வரலாம், இல்லை வேறு விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் எது செய்தாலும், எந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்வார்? God has never abandoned a story halfway. நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோங்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை அப்படியே கைவிட்டுட்டு அப்படியே நம்மளோட கதையை எழுதாம விட்டுட்டு போகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. பிலிப்பியர் 1:6 என்ன சொல்லுது? அவர் வந்து ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா there is no stopping him. அவர் கண்டிப்பாக அந்த காரியத்தை செய்து முடிச்சுட்டு தான் முடிப்பார் அப்படிங்கிறதுக்கு அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ நான் ஒரு சில இது லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த கரண்ட் சாப்டர் எப்படிப்பட்ட கரண்ட் சாப்டராக இருந்தால் கூட ஆண்டவர் நம்மளுடைய ஸ்டோரியை பாதியில் முடிச்சுட்டு போகிற ஆண்டவர் இல்லை. ஆனால் என்ன செய்கிறாரு? ஹி ரைட்ஸ் நியூ சாப்டர்ஸ் வென் விமன். நம்ம பாட்டில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கார். ஹீ இஸ் அ ஸ்பெஷலிஸ்ட், எவ்ரிதிங் இஸ் தேர். ஆனாலும் நம்ம பாட்டில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த காரியத்தில் பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, லெட் கோ ஆஃப் த பாஸ்ட். நம்மளுடைய பாஸ்ட் எப்படிப்பட்டதாக இருக்கலாம், இது மாதிரி என்ன இதை நம்ம நிறைய இப்போ நான் லிஸ்ட் டவுன் பண்ணேன். அதை காட்டிலும் வேறு விஷயங்களாக கூட இருக்கலாம். இப்போ ஐசாயா 43:18 and 19 நம்ம பார்ப்போம். ரொம்ப அழகான வசனம். ஆக்சுவலாக இந்த தீமே அதுதான். 43:18 and 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நம்மளுடைய பழசு எல்லாத்தையும் நம்ம கேரி பண்ணிக்கிட்டே, நம்ம உள்ளத்தில் இன்னும் கேரி பண்ணிகிட்டே இருக்கிறதெல்லாம் மறந்துடணுமா? வெரி சிம்பிள். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பழசை நினச்சே பார்த்துடாதீங்க. பூர்வமானவைகளை சிந்திக்கவும் செஞ்சிடாதீங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். I'm going to do a new thing for you. பொழுதே தோன்றும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன செய்யணுமா? பழசெல்லாம் மறந்துடணுமா? எல்லா ரிக்ரெட்ஸு, எவ்ரிதிங் எல்லாத்தையும் மறந்துடணுமா? ஆண்டவர் நமக்குன்னு செய்ய போகிற காரியம் இட்ஸ் a very நியூ திங், நியூ பிகினிங். செகண்ட் திங் என்னென்னா, ட்ரஸ்டிங் காட்ஸ் ப்ராமிசஸ். ஆண்டவருடைய ப்ராமிசஸை அப்படியே நம்பணும். வேறு நமக்கு வழியும் கிடையாது. ஆக்சுவலி we need to trust totally. எல்லாமே வந்து நெகட்டிவாக போகிறப்போ நமக்கு வேறு வழியே கிடையாது. கம்ப்ளீட்டாக அவரோட ப்ராமிஸை மட்டும் நம்பி ஸ்டாண்டிங் ஆன் his promises. இப்போ எரேமியா 29:11, ஜெரிமாயா 29:11 நம்ம பார்த்தோன்னா, நீங்கள் எதிர்பார்த்து இருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு
நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. என்ன பியூட்டிஃபுல் காட் நம்ம வர்ஷிப் பண்ணுறோம்ல. நம்ம ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை நம்பி நிற்கிறப்போ என்ன செய்வாரா, நம்மளுடைய முடிவு நன்மையாக தான் முடியுமா, தீமைக்கானதாக முடியாதான், சமாதானத்துக்கு ஏதுவானதாக தான் இருக்குமா. அவருடைய நினைவு அப்படிப்பட்ட நினைவான நம்ம மேலே இருக்கிற ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ செகண்ட் திங் நம்ம செய்ய வேண்டியது அவரோட ஃபஸ்ட் திங் நம்ம லெட்டிங் கோ ஆஃப் த பாஸ்ட்டு. செகண்ட் திங் கம்ப்ளீட்லி ட்ரஸ்டிங் காட்ஸ் ப்ராமிசஸ். 100% அவரோட ப்ராமிஸை நம்பி நம்ம நிற்கணுமா. தேர்ட் திங் என்னென்னா டேர்ன் தட் பெயின் இன்டு ப்ரேயர். நம்மளுடைய பாரங்கள், நம்மளுடைய வலிகள் எல்லாத்தையும் என்ன செய்யணுமா, ஜெபத்தில் வைக்கணுமா, ஜெபமாக கன்வெர்ட் பண்ணிடணுமா. ஆண்டவர் எவ்வளோ உண்மையுள்ள ஆண்டவர் இல்லையா. நம்ம ஜெபிக்கிறப்ப எப்போல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ, எப்போல்லாம் நம்ம கூப்பிட்றோமோ அவர் பதில் கொடுக்கறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. இப்போ Philippians 4:6-7 ஒரு அழகான வார்த்தை. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதுக்குமே கவலைப்பட்டுறாதீங்க. எவ்வளோ பெயின் என்னெல்லாம் நீங்கள் க்ராஸ் பண்ணால் கூட ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வேறு அவ்வளோதான் ஆண்டவர் சொல்கிறாரு. உங்களோட எல்லாத்தையும் சொல்லிடுங்க, அவ்வளோதான். நீங்கள் எதையும் கவலைப்பட்டாதீங்க, நீங்கள் மனசில் கவலைப்படவே வேண்டாம். ஆனால் என்ன செய்யணுமா, நம்ம எல்லாத்தையும் குறித்து விண்ணப்பத்தோட நம்ம ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லணுமா. அது எப்படி சொல்லணுமா, ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், பட் ஸ்டில் he expects us to tell everything to him. அவர் நம்மள இப்போ என்ன க்ராஸ் பண்ணிட்டு வரோன்னு அவருக்கு தெரியாதா. இட்ஸ் ஸ்டில் அவர்கிட்ட அப்படியே எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள், ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்கள், உங்கள் ஜெபத்தில் வைங்க, வேண்டுதல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி நம்ம பண்ணுறப்போ என்ன நடக்குமோ, அடுத்த வசனம் ஒரு அழகான வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், சம்திங் பியாண்ட் அ காம்ப்ரிஹென்ஷன், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்மளுடைய இருதயத்தையும் சிந்தனையுமே என்ன செஞ்சிருமா, அப்படியே சமாதானம் உள்ளதாக நமக்கு அது மாற்றிடுமா. அதனால் நம்மளுடைய பெயின் எல்லாத்தையும் என்ன செய்யணுமா, ஆண்டவர்கிட்ட சொல்லிடணுமா. அவ்வளோதான். ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும். அது கடைசியில் பிலீவ் தட் காட் இஸ் ஸ்டில் அட் ஒர்க். இவ்வளோலாம் செஞ்சுட்டேன், எனக்கு இன்னும் நடக்கலையே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ரோமர் 8:28 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பித்த ஆண்டவர் அது நிச்சயமாக நமக்கு லைஃப்பில் முடிச்சு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்ம முழுசுமாக நம்ம நம்பணுமா. இந்த வசனத்தில் என்ன பார்க்குறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ அதனால் ஆண்டவர் நிச்சயமாக அந்த எல்லா காரியத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, சகலமும் நன்மைக்கென்று செய்து முடிப்பார்னு சொல்லிட்டு அவரை நம்ம என்ன செய்யணுமா, நம்பணுமா. அதனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புது சாப்டர் எழுதணும் அப்படின்னா பழசெல்லாம் மறந்துட்டு அவருடைய ப்ராமிஸை பிடிச்சிட்டு அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணுமா. அவருடைய பெயின் எல்லாம் நம்ம ப்ரேயராக மாற்றி ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்வாருன்னு சொல்லி நம்ம நம்பணுமா. ஸோ மை ஸ்டோரி இஸ் நாட் ஓவர், மை காட் இஸ் ஸ்டில் ரைட்டிங். ஸோ நம்ம கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் நமக்கு என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோமோ அந்த காரியங்களெல்லாம் நம்ம நினச்சிட்டு இல்லாமல் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம மாற்றி வாழ்கிறப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கார். ஸோ மை ஸ்டோரி இஸ் நாட் ஓவர், மை காட் இஸ் ஸ்டில் ரைட்டிங். ஸோ என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவர் புது அத்தியாயம் எழுதினார். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுத ஆயத்தமாக இருக்கார்.
நம்ம பங்கில் செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டோன்னா அவர் செய்கிறதுக்கு ஆயத்தமாக ரெடியாக இருக்கார். எனி டைம் 24/7 இஸ் ரெடி. இல்லை ஆண்டவர் கருத்தில் எல்லா காரியங்களையும் கொடுத்துட்டு நம்ம முன்னேறி செல்வோம். தேங்க்யூ.